பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், அதாவது வாக்கு சதவீதம் வந்து அண்ணாமலை அண்ட் வந்த பிறகு அந்த வாக்குகள் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு அவருடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் அந்த வாக்கு சதவீதத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். அவர் பேரை சொல்லும்போது ஒரு சவுண்ட்ஸ், அவர் பேரை சொல்லும்போது வர மாஸ் வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியாதுங்க. அண்ணாமலை இவ்வளோ மாஸ் வச்சுட்டு அண்ணாமலை அவர் சீட்டை ஜெயிச்சிருக்கலாம். சரிங்களா? நான் சொல்றேன், கட்சி ஜெயிக்கணும். தனிப்பட்ட முறையில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அது முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அப்படியே பாஜக நீங்க சொன்னாலும், நீங்க இதுக்கு முன் இதுக்கு பின் அப்படி சொன்னீங்கன்னா, நான் நிச்சயமாக அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் வச்சது இலா கணேசன் அவர்கள், பொன்னார் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5 வருடமாக நோட்டா விட கம்மியா ஓட்டு வாங்கியிருக்கீங்க கேலி பண்ணும்போது கூட அவங்க கட்சிக்காக உழைச்சாங்க. எதுவுமே காதுக்கு வாங்காம மக்கள் அவங்களும் கேலி பண்ணாங்க. ஆனா நான் கட்சிக்காக உழைக்கிறேன், கட்சிக்காக நிக்கிறேன்னு, கட்சி மேல நம்பிக்கை இருக்குன்னு இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பின் அப்படிதான் நான் சொல்வேன். நான் சொல்ல முடியாது. 3 வருடம் இருந்தாரு. எப்போ வந்தாரு? அரசியலுக்கு எப்போ வந்தாரு? இப்பதானே வந்திருக்காரு. என்ன பண்ணாங்கன்னா அது தமிழிசை. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் வந்திருக்காரு. அப்போ ஆமா 42 வருஷத்துக்கு அப்புறம் தான் தலைவர் ஆயிருக்காரு. ஆமா, கட்சி தலைவரே வந்து 42 வருஷத்துக்கு அப்புறம் தானுங்க. இத்தனை வருடமாக அவர் வரலையே. ஏன் அவர் இளைஞர் அணியில மட்டும்தானே இருந்தாரு? ஏதாவது மேண்டேட்டரி வந்து அவர் கையில வந்து பொறுப்பு கொடுத்தாரா? இல்லையே.